பரமக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பான சிபிஐயின் விசாரணை அறிக்கையை தரக்கோரி மனு அளிக்கப்பட்டிருந்த நிலையில் விசாரணை அறிக்கையை அளிப்பது குறித்து பதிலளிக்க சிபிஐக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தற்பொழுது உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்கிட கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். பரமக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் சிபிஐ பதிலளிக்க தற்பொழுது ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்கள் கிருஷ்ணமூர்த்தி. நிச்சயமாக மதுரை மாநகரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் செல்வகுமார் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனு இமானுவேல் சேகரனாரின் நினைவு நாள் விழாவை முன்னிட்டு 2012 நடைபெற்ற நிகழ்வில் ஏற்பட்ட கலவரத்தில் 6 பேர் காவல்துறையினர் துப்பாக்கிச் சூட்டில் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இது தொடர்பாக ஒன்றிய அரசு குழு அமைத்து விசாரித்து சம்பந்தப்பட்ட காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கை உயர்நீதிமன்றம் 2021 ஆண்டு டிசம்பர் மாதம் சிபிஐக்கு மாற்ற உத்தரவிட்டது. சம்பவம் நடந்த 15 வருடங்களாயும் இதனுடைய விசாரணை முடிந்ததா முடிவடையவில்லையா, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படாது என்பது குறித்து எந்த தகவலும் இல்லை என இந்த வழக்கு நானும் ஒரு மனுதாரராக இருந்தேன். ஆகவே வழக்கின் நிலை குறித்து தெரிய வேண்டும் என்று அப்போதைய சம்பவத்தில் தொடர்புடைய காவல்துறை அதிகாரிகள் சந்தீப் மிரட்டல் உள்ளிட்ட பல்வேறு உயர் பொறுப்பில் உள்ள அதிகாரிகள் சிலர் ஓய்வு பெற்றிருக்கின்றனர். எனவே இந்த வழக்கின் விசாரணை நிலை குறித்து அறிந்து கொள்வதற்காக ஆர்டிஐ அறிக்கை கேட்டு கேள்வி எழுப்பியிருந்தோம். ஆனால் அந்த மனு நிராகரித்து தகவல் தர இயலாது என சிபிஐ பதிலளிக்கப்பட்டது. இது ஏற்கத்தக்கதல்ல. ஆகவே பரமக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் சிபிஐ விசாரணை அறிக்கை தாக்கல் தர இயலாது என குறிப்பிடப்பட்ட உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி கவுலர் முன்பு விசாரணைக்கு வந்தது. சிபிஐ விசாரணை அறிக்கை கொடுப்பது குறித்து சிபிஐ தரப்பில் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை ஜூலை 7 ஒத்திவைத்தார் நீதிபதி சிந்துஜா. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.